எவ்வளவு நேரம் இப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க? என்னங்க? என்ன செய்யுது ஸ்வீட்டி? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் இருக்கேன்ல டார்லிங். நீங்க என் கூட இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீ சொல்ல வேண்டியதில்லை ஸ்வீட்டி, அது எனக்கே தெரியும். இருந்தும் நான் என்ன பண்றது? நான் எப்போ உன் பக்கத்துல இருந்தாலும் அந்த ஷோபாவோட முகம் தான் உன் முகத்துக்கு பதில் என் கண்ணுக்கு தெரியுது. அவ முகம் தெரியாம இருக்க ஒரு வழி இருக்கு. கொலை பண்ணிடுங்க. வாட்? ஓ ஷிட் அஜய்! யார் நீ? யாருன்னு சொல்லு. ஏய்! எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் மேக்கப் எக்ஸலண்ட் அஜய், ரொம்ப பிரமாதமா பண்ணி. நல்லா இருந்ததா? அது காரணம் நான் இல்ல, ஷாலினி தான். எக்ஸலண்ட் ஷாலினி, எக்ஸலண்ட். Thank இந்த you. சீன்ல உன் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இல்லையா ராகுல் சார்? ஆமா மன்மோகன் சார், சார் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஷாலினி சார் இந்த பக்கம் பாருங்களேன் ப்ளீஸ். என்னையா ஸ்டில்? அது அப்புறமா எடுத்துக்க போ. ராகுல் ஸ்டில் தானே கேக்குறான். ஓகே ஸ்வீட்டி, ப்ளீஸ். எனிதிங் ஃபார் யூ. சார் ஒரு சோலோ ஸ்டில். ஓகேயா, எடுத்துக்க. எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ. அருண், நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். ஷாலினி மேடத்தோட நடிப்பே நடிப்பு சார். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நான் ஷாலினி மேடத்து கூட நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வைங்களேன் சார். அவ கூட நீ என்ன பண்ண போற? பெருசா ஒண்ணு இல்ல சார், என் மனசுல ஒரு ஆசை, ஷாலினியோட ஒரு சீனாவது நடிச்சிடணும். ஓகே ஓகே, சீக்கிரம் நான் நடிக்க வைக்கிறேன். தேங்க்யூ சார். கொஞ்சம் கையை தூக்குங்க. That's enough. Okay. Makeup. இத பாரு காமனா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. உனக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நடந்துட்டு இருக்கிற ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கணும், அப்படிதானே? ஒரு நிமிஷம் காமனா, நான் சொல்றது கேளு. காமனா, ஐ அம் a professional actor. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வர முடியும். நீ போ. இத பாரு காமனா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. நீ இப்படி பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இப்ப போனை வை, நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் ஃபோன் பண்றேன். சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஷாலினி அந்த ராகுல் கூட சுத்தி தன்னோட கேரியரே கெடுத்துக்க போறா. நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா இது நடக்கும். ஹலோ. ஹாய் ஷாலா, நீ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. யார் பேசுறது? உன்னோட ஃப்ரெண்ட், உன் நலம் விரும்பி உன் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவன், ரொம்ப வேண்டியவன். இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க நம்பர்னா ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். ஓ, என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும், ஆனா என்னதான் உனக்கு தெரியாது. நீ மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன், ஆனா உன் குரல் அதை விட அழகா இருக்கு. ஓ ரியலி? எஸ். உன் ரூம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்க, அது எனக்கு பிடிக்கல. அது உன்னை வெளிப்படையா காட்டுது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது. ஆமா, நீ என்ன சென்சார் போர்டு ஆளா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நீ ராகுலோட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. அவங்க கூட சுத்துறதை விட்டு, அதான் உனக்கு நல்லது. ராகுல் கூடவா? எஸ். மறுபடியும் உன்னை அவன் கூட பார்த்தேன், நடக்கவே இல்லை. ஏய் மிஸ்டர், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பர்சனல் லைஃப்ல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை இருக்கு, என்ன பண்றது? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, அதனாலதான் உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்.
பைத்தியம் மாதிரி பேசுனதே பேசாத. முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியை பாரு. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண அப்புறம் போலீஸ்ல சொல்லிடுவேன். யார்கிட்ட என்ன ஃபோன்? எவனோ ஒரு தீவிரமான ரசிகன் போல இருக்கு. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இத போடாத, அத பண்ணாத, அந்த ட்ரெஸ் போடாத, ஆல் தட் ரபிஷ். போனை கொடு, எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை செல்ல இருந்து ஃபோன் பண்றதுக்கு. அவன் ஏதோ ஒரு பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணியிருக்கான். அதை விடு. நீ ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனால உனக்கு எவ்வளவு ரசிகர்கள். ஸ்டாருனாலே கண்ட நேரத்துல ஃபோன் வரத்தான் செய்யும். ஆனா இங்க பாரு, என்ன ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாயா? ஜேபா, தேவையில்லாம பேசுறத விடு. இப்ப நீ எப்படி வீட்டுக்கு போவ? பைக் கொண்டு வந்திருக்கியா? வண்டி கொண்டு வரல, அது ரிப்பேரா இருக்கு, கேரேஜ்ல விட்டுருக்கேன். ஓகே, நான் டிரைவர்கிட்ட சொல்லி உன்னை ட்ராப் பண்ண சொல்றேன். ஓகே, அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போவ? ஐ வில் மேனேஜ். நான் ராகுல் கூட போய்க்கிறேன். ஓகே, கதை அப்படி போதா? ஓகே ஓகே, வா. ஓகே ஷாலினி, பாய். see you. உள்ள வர மாட்டீங்களா? சாரி ஸ்வீட் ஹார்ட், இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ண முடியாது. ஐ அம் ரியலி சாரி. நம்ம கண்ணா சார் இல்ல, அவர் ஒரு நாள் கால் ஷீட் வேணும் ரொம்ப நாளா என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. நாளைக்கு அவருக்கு நான் டேட் கொடுத்திருக்கேன். அதுவும் ஹீரோ கூட முக்கியமான சீனா. அப்ப என்னைக்கு நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, நீ போ. ஃபோனுக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓ ஷியோர். Okay, ஓகே, bye. பாய். டிரைவர் போலாம். ஹலோ, எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? எங்க போயிருந்த? யார் பேசுறது? நீ இப்ப ராகுல் வண்டியில தானே வந்த? ராகுல் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவன் உனக்கு தெரியாது? Are you mad? Who the hell are you? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆனா நீ ராகுலோட சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் Go to hell. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ச்சே. ஹாய் டார்லிங். ராகுல், உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மொபைலை ஏன் ஆஃப் பண்ணி வச்ச? கம் ஆன் டார்லிங், பேட்டரி லோவா இருந்தது. அதனால தான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கட் ஆயிடுது. இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்களா? நான் வேற எங்க போவேன் மேடம்? ஷூட்டிங் பேக்கப் பண்ணதும் நான் நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா நான் லொகேஷனுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு பேக்கப் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. காம்னா மை டியர், ஷூட்டிங் பேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. நெக்ஸ்ட் டே என்ன சீன் எடுக்கலாம் தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல லேட் ஆயிடுச்சு. ஆனா ஓ கம் ஆன் காமெடி ப்ளீஸ் ப்ளீஸ், ஏற்கனவே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். ஓகே? எனக்கு நல்லா தெரியும் ராகுல், நீ யார் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம், ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. எப்படியாவது உங்க கூட நான் ஒரு சீன்லயாவது நடிச்சாகணும். நீங்க பெரிய மனசு பண்ணி டைரக்டர் சார் கிட்ட சொல்லி ஒரு போஸ்ட்மேன் இல்ல ஒரு பால்கார வேஷம் ஏதாவது ஒரு வேஷம் வாங்கி எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏன் சம்பக் சார், எதுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம்? டைரக்டர் சார்ட்ட சொல்லி அடுத்த படத்துல ஹீரோ சான்ஸே வாங்கி கொடுத்துறேன். என்னது, ஹீரோவா? வேண்டாம் மேடம், நான் ரியல் லைஃப்ல ஹீரோவா இருந்துட்டு போறேன். சினிமால எனக்கு ஏதாவது ஒரு காமெடி வேஷம் கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டோகிராஃபர் இங்க வா 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 வா. இதோ சார்.
ஒரு நிமிஷம். மேடத்து கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்துங்க. மேடம் கையை வைங்க. ஸ்டெடியா இருங்க. யோ ஏன் ரோல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? சார் இல்ல அவங்க ஷாலினி மேடம் சார் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்போ ரெடி சார். ஷேபா வந்தாச்சா? இன்னும் வரல மேடம். எனக்கு என்ன சீன்? சார் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கணும்? இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்? நேத்து எடுத்த சீனோட கண்டினியூட்டி சீன் சார். அதே ட்ரெஸ்ஸை கண்டினியூட்டா கொடுத்துரு. சார் நான் அதை அப்பவே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சார். அதான் கொடுத்துட்டீல, அப்புறம் ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற? போ போ. ஷாலினி மேடம் நேத்து போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க. ஓ நோ. சார் ப்ளீஸ் ஷாலினி மேடத்து கூட எனக்கு ஒரே ஒரு சீன். ஷட் அப். ஓ நோ. God. Oh shit. ஹலோ. பாத்தியா, அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இப்போ என்ன கதியாச்சு பாத்தியா? அதே மாதிரி தான் நீ ராகுல் கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. நீ மறுபடியும் சுத்தின. You shut up, okay? Shit. It's too much. I can't take it anymore. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். என்னாச்சு ஷாலினி? என்ன ஆச்சா? எவனோ ஒருத்தன் என் ரூம்குள்ள நுழைஞ்சு என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டான். நோ ப்ராப்ளம் ஷாலினி மேடம், இன்னொரு ட்ரெஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆனா நான் போறேன். ப்ராப்ளம் என் ட்ரெஸ்ல இல்ல, என் பாதுகாப்புல தான். இந்த செட்ல எவனோ ஒருத்தன் என் ட்ரெஸ் கிழிக்கிறானா என்னை கொலை பண்ணுவான்ல. நான் போறேன். டிரைவர் வண்டி எடு. யாரு யார் இந்த காரியத்தை செஞ்சது? சோப்ரா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு உண்மையா நேசிக்கிற ஒருத்தன் கிடைச்சிருக்கா. ஜேபா, அவ என்ன எதிர்பார்க்கறானே தெரியல. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றா. அத பண்ணாத இத பண்ணாதன்னு. என்னன்னு தெரியல. இன்னும் அவங்கிட்ட இருந்து ஃபோன் வரல. அவன் இப்படி பண்ணுவா? நான் இங்க இல்ல இருக்கேன். என்ன சொல்ற? ஹே, என்ன பார்த்தா பெரிய ஆளுங்களே பயப்படுறாங்க. என் பேரு ஜேபா, தெரியுமா? ஜேபா, ஃபோன் பெல்ல கேட்டாலே எனக்கு பயம் வந்துருது. ஹார்ட் பீட் நின்னுடும் போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் ஃபோன் தானே பண்றான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றான். நான் ராகுல பார்க்க கூடாதா? இல்லனா அவன். நீ ராகுல பாக்குறத விட்டுடு. என்ன பேசிட்டு இருக்க? நான் ராகுல லவ் பண்றேன். ஆனா அவர் கல்யாணம் ஆனவராச்சே. சோ வாட்? அவரும் என்ன லவ் பண்றாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அந்த ஃபோன் பண்றவனால ராகுலுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான். அதை விடியா. போன்ல மிரட்டுறவனால நேர்ல வந்து எதுவும் செய்ய முடியாது. இல்ல ஜேபா, எப்போ என் ட்ரெஸ் கிழிஞ்சதோ அப்ப இருந்தே எனக்கு பயமா இருக்கு. எத்தனையோ தடவை ராகுலுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவர் போனே கிடைக்கல. கனாசா ஷூட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம்ல? உனக்கு என்ன பைத்தியமா? அவர் பொண்டாட்டியை பத்தி தெரியும்ல. என் வாய்ஸ் அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சண்டை தான். சரி தள்ளு. நான் வேணாம் வேணாம். எந்த லேடி வாய்ஸ் கேட்டாலும் அவங்க வீட்டுல சண்டை வரும். அதையும் பார்க்கலாமே. சரி நம்பர் சொல்லு. சொல்லுயா, சொல்லு. 632-5091. ஹலோ ஹலோ, ராகுல் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யார் பேசுறீங்க? அசலம் பாய். அசலம் பாய் பேசுறேன்னு சொல்லுங்க. அசலம் பாய்? எந்த அசலம் பாய்? ஹலோ, ஏன் ஃபோன் பில்ல வீணாக்குறீங்க? ராகுல் கிட்ட போய் பாய் ஃபோனுன்னு சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்குவாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் அவர் கிட்ட ஃபோன் பண்ண சொல்றேன். யாரு ஃபோன்ல? தெரியல, யாரோ பாய்னு சொன்னாங்க. கொடு. ஹலோ. ஹலோ ராகுல், நான் தான் பேசுறேன். நீயா? ஐ மீன் நீங்களா? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ராகுல், நான் இப்ப டென்ஷன்ல இருக்கேன். உங்களை பார்க்கணும். ஏன் திடீர்னு? உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன். ஓகே பாய்.
நான் உங்களை இன்னைக்கு ஈவினிங் வீட்லயே வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே பாய், வச்சிடறேன். ஓகே, see you, bye. பாய். யார்கிட்ட இருந்து போனு? பாய், நம்ம பாய் தான். குப்தா சார் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாரு. இந்த போன் நிஜமாவே பாய் கிட்ட இருந்து வந்ததா இல்ல யாராவது கேர்ள் கிட்ட இருந்து வந்ததா? என்ன சொல்ற? நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த ஷாலினியை பத்தி தான் கேக்குறேன். ஷாலினி, இப்போ எப்படி அவளை திடீர்னு நீங்க இழுக்கிற? அதே தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களோட ஒவ்வொரு பார்ட்டிலையும், ஒவ்வொரு ஷூட்டிங்ல, ஒவ்வொரு அவுட்டோர்லயும் ஷாலினி எப்படியோ நடிச்சிடுறீங்களே. கம் ஆன், காம்னா. ஷி இஸ் ஜஸ்ட் மை கோஸ்டார். அதுக்கு மேல ஆடியன்ஸ்க்கு எங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே ப்ரொடியூசர்ஸ் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா படத்துல போடுறாங்க. அண்ட் யூ நோ, இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ்லாம் டோட்டலா வதந்தி போய் எதுவும் உண்மையே இல்ல. இது எல்லாமே இந்த பிரஸ்காரங்க பண்ற வேலை தான். அண்ட் இட் இஸ் டோட்டலி கேஸ். எல்லாமே புரளி காமெடி, புரளி. இருக்கலாம். எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல என்ன புகையும் வரும். நெருப்பு கூட ஓவரா விளையாடினா அது அவங்க வீட்டையும் எரிச்சிடும். இப்ப நம்ம நிலைமை அப்படிதான். ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓ கமான் ஷாலு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் எதுக்காக இப்படி கவலைப்படுற? இட்ஸ் நாட் ஃபேர். இந்த விஷயத்துக்கு போய் போலீஸ் கிட்ட போகணும்னு சொல்றியா? அது நல்லாவே இல்லை. உங்களுக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. ஆஃப் கோர்ஸ், இன்ஃபேக்ட் இது எனக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஃபேன்ஸ்னா உயிரை கொடுக்கறவங்களா இருப்பாங்க, எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உன் ஃபேன் உன்னை கொலை பண்ண வரான்னு நினைக்கிறியா? ஆஃப் கோர்ஸ் ராகுல், எனக்கு ஃபோன் பண்றவன் சரியான பைத்தியம். அவன் எதை வேணாலும் செய்வான், உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஃபோன் எடு. கம் ஆன், பிக் அப் தி ஃபோன் டியர். ஹலோ ஹலோ, நான் தான் பேசுகிறேன் டார்லிங். உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ அவன் கூட சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு. நீ என்னடானா அவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்னதான் வேணும்? எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். இனிமே உன்னையும் கொல்ல போகிறேன், உன் கூட இருக்கிறதால அவனையும் கொல்ல போகிறேன். ஏய் லுக் மிஸ்டர், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து உன் வீரத்தை காட்டு. ஏண்டா சாவோட விளையாடுற? உங்களை மாதிரி கோழைங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீரத்தெல்லாம் உன்னால போன்ல மட்டும் தானே காட்ட முடியும். தைரியம் இருந்தா நேர்ல வா. நேர்ல வந்து உன்னோட வீரத்தை காட்டு. உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்ல வா. நான் வந்துட்டேன். பால்கனி கிட்ட வந்து பாரு. நான் இதோ வரேன். ராகுல், ராகுல், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐ அம் ஆல்ரைட். இப்போ அது நம்புறீங்களா? அந்த ஆள் சாதாரண ரசிகனோ ஃபேனோ இல்ல. திஸ் கை இஸ் மேட். பைத்தியம், சரியான பைத்தியம். நீ சொல்றது கரெக்ட் தான் ஷாலு. இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஷாலினி மேடம், அவன் உங்களோட அபிமான ஃபேன்னு சொல்றீங்க. அப்போ அவன் எதுக்காக ராகுல் சாரை ஷூட் பண்ணணும்? இட்ஸ் வெரி சிம்பிள் இன்ஸ்பெக்டர் பரத். அவனோட மனசுக்குள்ள எனக்கும் ஷாலினிக்கும் நடுவுல ஏதோ அஃபேர் இருக்கணும்னு தோணியிருக்கு. சரி ராகுல் சார், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு விரோதிங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா அதை தைரியமா சொல்லுங்க. அப்படி இல்ல உங்களை யாராவது கொல்றதுக்கோ இல்ல சாகடிக்கிறதுக்கோ அதனால லாபம் கிடைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? என்னோட விரோதியா? பட் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இட்ஸ் வெரி கிளியர் இன்ஸ்பெக்டர் பரத். அவன் ஷாலினியை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறவனா இருந்திருக்கணும். அதனால தான் அவன் என்ன விரோதியா பார்த்திருக்கணும். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா ராகுல் சார்? அவன் உங்களுடைய விரோதியா இருக்கலாம்.
அப்புறம் ஷாலினி மேடத்தை அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள விரும்புறவனா மாறி இருந்திருக்கலாம். I don't know what you're saying. நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்ததா எனக்கு தோணல. எனக்கு விரோதம் யாருமே கிடையாது. ஷாலினி மேடம் அவன் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணதா சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமா, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவான். இந்த ட்ரெஸ் போடாத, அந்த மாதிரி டயலாக் பேசாத. நேத்து அவனால ஷூட்டிங்கே கேன்சல். நான் ஷார்ட்ல போட வேண்டிய ட்ரெஸ்ஸ கண்ணா அப்படின்னு கிழிச்சு வச்சிருந்தான். அந்த ட்ரெஸ் நான் போடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருந்தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஷாலினி மேடம் அவனுக்கு உங்களை பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கான். அதான் உங்களை அவன் ஃபாலோ பண்ணிருக்கான். நீங்க எங்க போறீங்க, எங்க ஷூட் பண்றீங்க, எங்க ஷாப்பிங் போறீங்க, அவன் ஷூட்டிங் பிளேஸ் வரைக்கும் இல்ல, உங்க மேக்கப் ரூம் வரைக்கும் இல்ல, உங்க பெட்ரூம் வரைக்குமே ஃபாலோ பண்ணிருக்கான். குவைட் பாசிபிள். அவன் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கமானவனா தான் இருக்கும். ஒருவேளை அவன் உங்க ஃபில்ம் யூனிட்டோட மெம்பரா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. இம்பாசிபிள் மிஸ்டர் பரத். என் யூனிட் ஆளுங்க யாரும் இந்த மாதிரி செய்றவங்க இல்ல. ஐ கான்ட் பிலீவ் இட். பட் யூ ஹேவ் டு பிலீவ் திஸ் டைம். அவன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் துணியை கிழிச்சிருக்கானே, அந்த மாதிரி காரியத்தை ஒரு வெளியாளுங்க செய்ய முடியாது. ஆமா இன்ஸ்பெக்டர். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாரையாவது தெரியுமா பை எனி சான்ஸ்? லைக் ஷாலினி பக்கத்திலேயே வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, க்ளோஸா இருக்கிறவங்க, எனிபடி? சாரி இன்ஸ்பெக்டர் பரத். இவ்வளோ பெரிய யூனிட்ல யாராவது ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்கு? சார், நார்மலி எல்லா செட்லையுமே ஒர்க்கிங் ஸ்டில்னு எடுப்பாங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி ஸ்டூவர்ட் சார். உங்க யூனிட்டோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஏதாவது காட்டுறீங்களா? ஸோ இதான் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இல்லையா? ஆமா. இதுல இருக்கிற எல்லாருமே உங்க யூனிட்டை சேர்ந்தவங்க தானா? பாருங்க. எஸ் இன்ஸ்பெக்டர் பரத். இது எங்க கேமராமேன், இது அவரோட அசிஸ்டன்ட். இந்த ஆள் யாரு? இவன் ரொம்ப கம்பல் பண்ணுவான் சார். எந்த ஆங்கிள் வச்சாலும் உடனே அங்க வந்து நின்னுடுவான். ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க, இந்த ஆளை பாருங்க. இவன் எல்லா போட்டோலயும் இருக்கான் சார். இந்த ஆளு உங்க யூனிட்டை சேர்ந்தவன் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமா? சார் நான் நிச்சயமா சொல்லுங்க சார், இந்த ஆள் எங்க யூனிட்ல கிடையாது சார். இன்ஸ்பெக்டர் சார், ஒருவேளை நீங்க தேடுற ஆள் இவனா இருந்தா நாளைக்கு ஹீரோயினை விஷ் பண்றதுக்காக அவன் செட்டுக்கு நிச்சயம் வருவான். விஷ் பண்றதுக்கா? எதுக்கு? என்ன சார், நாளைக்கு ஷாலினி மேடத்துக்கு பர்த்டே சார். சார், ஒரு ஐடியா சார். நாளைக்கு ஷாலினி மேடம் பர்த்டே ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சாங்கன்னா நான் அவனை அடையாளம் காட்டுறேன் சார். தட்ஸ் குட் ஐடியா. வாங்க ஷாலினி மேடம், வாங்க. ஷாலு. வாங்க. ஹாய். ஹாய். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shalini. Happy birthday to you.
நான் என்ன பண்ணேன்? அது இப்ப தெரிஞ்சு. கையெடு. ஸ்லோ ஸ்லோ. ராகுல், நீ எதுக்கு கவலைப்படாத. சார் சார் அந்த ஃப்ளவர் ஷுவர் சார். சார் இவனை செக் பண்ணு. ஹி இஸ் க்ளீன் சார். சார், என் பேரு ஜெகத் சார். நான் ஷாலினி மேடம் ஃபேன். நான் பைத்தியமா அலையிறேன். ஆனா நான் உங்களுக்கு எந்த போனும் பண்ணல சார். அவங்க போன் நம்பர் எனக்கு எப்படி சார் கிடைக்கும்? அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க எந்த இடத்துக்கு ஷூட்டிங்குக்கு போறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நீங்க போயிடுற. அவங்க போன் நம்பர் கண்டுபிடிக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. சார், நான் சத்தியமா சொல்றேன் சார். நான் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் சார் வருவேன். சார், நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சார். நான் ஏன் சார் அவங்கள மிரட்ட போறேன்? சார், அவங்கள நான் மனசுக்குள்ள விரும்புறேன் சார். உனக்கு அந்த ராகுல கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் நீ அவரை அட்டாக் பண்ற, ஷூட் பண்ற. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? என்கிட்ட துப்பாக்கி கிடையாது. நான் யாரையும் கொலை பண்ணல. எனக்கு சுடவும் தெரியாது இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஸ்டீவன் சார். சார், பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? ஷாலினி மேடத்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க. வாட்? எஸ் சார். அவங்க டிரைவரை யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. அதோட அவரோட உடம்புல யூனிஃபார்ம் இல்லை சார். எனக்கு என்னவோ கிட்னாப்பர் டிரைவர் பஸ்ல வந்திருப்பானோன்னு தோணுது. Oh my God. சார், இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. Just a minute. ஷாலினியோட நம்பர். ஷாலினி மேடம், எங்க இருக்கீங்க? அவங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்காங்க. என்கிட்ட தான் இருக்காங்க. பிலீவ் மீ இன்ஸ்பெக்டர், சேஃபா இருக்காங்க. எஸ், சேஃபா இருக்காங்க. யார் பேசுறது? நானே தான். என்ன பிடிக்கிறதா நினைச்சு ஒரு அப்பாவியை பிடிச்சு வச்சிருக்கீங்க. லுக் மிஸ்டர், நீ யாரா இருந்தாலும் சரி, ஷாலினி மேடத்துக்கு ஏதாவது ஆச்சு, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர். டோன்ட் கெட் எக்ஸைட்டட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகாது. பட் ஒன் திங், நீங்க யாராவது அவளை தேட முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் ஷாலினியை நீங்க உயிரோடு பார்க்க முடியாது. நான் அவளை கொன்னுடுவேன். எஸ், எஸ் இன்ஸ்பெக்டர், எஸ். ஷாலினி எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் இன்ஸ்பெக்டர், எனக்கு மட்டும்தான். ஹலோ ஹலோ. ரொம்ப புத்திசாலியா இருக்கானே சார். குற்றவாளி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் ஸ்டீவன்ஸ். இவனோ ஒரு முக்கியமான தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்.
பாசிட்டிவ் சார். ஷாலினி இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ பசி தாங்க மாட்டல்ல, அதான் இந்த சாப்பிடு. உனக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கா? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, எனக்கு நீதான் வேணும். நான் உன்னை காதலிக்கிறேன் ஷாலினி. அன்னைக்குதான், அதான் என்னைக்கு நான் உன்னை போட்டோ செஷன்ல பார்த்தனும் அன்னையில இருந்து காதலிக்கிறேன். உன்னோட உருவத்தை என் கேமரால மட்டும் படம் பிடிக்கல, என் மனசுக்குள்ளேயே நான் படம் பிடிச்சு வச்சிருக்கேன். ஷாலினி, உன் மேல எனக்கு ஆசை, உன் மேல கொள்ள ஆசை. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பேன்னு நினைச்சேன். You are mentally sick. நான் உன்னை காதலிக்கிறதா? நான் உன் மேல துப்புறத கூட கேவலமா நினைக்கிறேன். நான் ராகுலை தான் காதலிக்கிறேன். I love Rahul. I love Rahul. ராஜேஷ் பாபு, நீ போன் பண்ணி ஒரு பெரிய தப்ப பண்ணிட்ட. உன்னுடைய அழிவுக்கு நீயே தேடி போய் பாத வகுத்துட்ட. மிஸ்டர் ராஜேஷ் பாபு, இப்பதான் நான் உன்னோட ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஸ்டுடியோல ட்ரிக் போட்டோகிராஃபில நீயும் ஷாலினி மேடமும் இருக்கிற மாதிரி சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்னு அடையிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.